அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட துணுக்கு. அனைவரும் அறிந்த விஷயம், ஆனால் அறியாத பல ரகசியம். தெரிந்து கொள்ளுங்கள். காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரே தலம் விருதாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். இந்த ஸ்தலத்தில் உள்ள அற்புதமான விஷயம், இங்கு குபேரனுடைய தங்கை காமவல்லியும் இருக்கிறார். அதே நேரத்தில் இங்கு 2500 வருடத்திற்கு முன்பு தோன்றிய வன்னி மரம் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விபச்சித்தி சித்தர் என்ற முனிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு கோயில் வேலை செய்த பணியாளர்களுக்கு கூலியாக இன்று போல் அன்று பணம் நாணயங்கள் இல்லை. ஆனால் சிவனருள் உண்டு. அதற்கு சாட்சியாக வன்னி மர இலைகளை அவரவர்களுக்கு ஏற்றபடி, உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியமாக கைப்பிடி அளவு சித்தர் கொடுத்துள்ளார். யார் யார் என்னென்ன வேலை செய்தார்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாக அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தவுடன் பொன் நாணயமாக மாறிவிட்டது. விருத்தகிரீஸ்வரரின் அருள் வன்னி இலைகள் அவர்களின் வரமாக மாறியது. அது எப்படி எனில், குபேரனின் தங்கையான காமவல்லியின் அனுகிரகத்தால். குபேரனின் ராசியான மீன ராசியாக இருப்பவர்கள் இக்கோயிலுக்கு சென்று குபேரனின் சகோதரியான காமவல்லி தாயாரை வணங்கி வர பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. மீனராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் எனில், ஏன் உறவுகள் பலம் பெற வேண்டுமென்றாலும் மீனத்திற்கு 3ஆம் இடமான ரிஷபராசி காலத்திற்கு 2ஆக இருப்பதால் வருமானம், தனம், சொத்து, குடும்பம் எதுவாக இருந்தாலும் அத்தனை சுகங்களும் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் அயன சயன போகம் அத்தனையும் சிறப்பாக கிடைக்க வேண்டுமெனில் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரரை, ஏன் அந்த காசிக்கு செல்ல முடியாதவர்களும் அறிந்திருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய குளத்தில் நீராடி சித்தரையும் குபேரரையும் காமவல்லி தாயாரையும் வணங்கி வர அத்தனையும் கிட்டும். அதுபோல உறவு பலப்பட வேண்டுமென்றாலும், அதாவது நட்பு, புதுவரவு உட்பட அத்தனையும் பலப்பட வேண்டுமென்றாலும், தனவரவு, தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றாலும் விருத்தகிரீஸ்வரரையும் விபச்சித்தி சித்தரையும் காமவல்லி தாயாரையும் வன்னி மரத்தையும் வணங்கி பாருங்கள். மாற்றங்கள் உடனுக்குடன் நடக்கிறது. ஆக மீனராசியும் ரிஷபராசியும் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் விருத்தியடைய வேண்டுமென்றால் விருதாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்க அத்தனை அற்புதங்களும் கிடைக்கும். சிவாய நம. நன்றி, நமஸ்காரம். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி.